பாண்டியன் ஸ்டோரில் சுவாரஸ்யமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீனா வந்து கோவில் போயிருக்கிறதுனால வெளியே நின்று இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே. அப்போ தான் நிதிஷ் வருவார். என்ன அரசியல் பார்க்க வந்திருக்கீங்களா, நேரடியாக சொல்ல வேண்டியதானே. ஆமாக்கா அரசியல் பார்க்க தான் வந்தா அப்படின்னு சொல்லுவார். கதிர் மச்சாங்கிட்ட பேசியிருந்தான், அவர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நான் கூட அரசு தான் உங்ககிட்ட இருக்கிற இடத்த சொன்னான்னு நினச்சேன். எங்கக்கா அவள் என் கூட பேசவே மாட்டேன்றா, நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. அவர் சும்மா ஏதாவது பேசினா ஏதாவது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறான், ஏதோ பேசணுமே சொல்லிட்டு பேசுகிறான், அதான் அவங்ககிட்ட பேசுகிறான்னு வந்து அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அரசி வருவாங்க. கடைசியில் அவங்களே கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. இவங்க 2 பேரும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டேன்றேன், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிட்டு நான் அவங்க அப்பா கிட்டே பேசுகிறேன், ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் எழுந்து வருவார். அப்போ தான் மீனா பார்த்துருவாங்க. ஏன் அரிசி அவர் ஏதோ ஒரு மாதிரியாக போகிறாரு, என்னாச்சு, என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பாங்க. இல்லை நீ நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயத்த சொன்னேன், குமரவேலோட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், அப்படி பாவி ஏண்டி இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி மீனா திட்டுவாங்க. செந்தில் வந்து அவங்க மாமனார் கிட்ட காஃபி ஷாப்பில் தான் பேசிகிட்டு இருப்பார். தப்பாக மாப்பிள்ளை சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல நினைக்காதீங்க, இப்போ காசு தான் முக்கியம், காசு கொடுத்தா தான் எல்லா வேலையும் டக்கு டக்கு நடக்கும், கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது இவருதான்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணி வைப்பார். இவர்கிட்ட மட்டும் நம்ம 10 லட்சம் கொடுத்துட்டோம்னா எல்லா வேலையும் நடந்துடும், இப்போ எல்லாமே காசு தான், காசு கொடுத்துருங்களேன், நம்ம எல்லா வேலையும் நம்ம டக்குன்னு நடந்துடும், உங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் செந்தில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பார்.